அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இதுவரை நம்ம சேனல்ல சொல்லாத ஒரு அற்புதமான பரிகாரம். கொடூரமான கஷ்டம் இருக்கு, ஜாதகத்துல கிரகநிலைகள் எல்லாமே கோளாறா இருக்கு, மகர் தசைகள், சனி மகர் தசைகள், இந்த மாதிரி தசா புத்திகள் எல்லாம் இருக்கு. எதை சரி பண்ணினா என்னுடைய வாழ்க்கை சரியாகும், என்ன பண்ணினா என்னுடைய வாழ்க்கையில கொஞ்சமாச்சு இன்பம் வரும், அந்த மலர் அப்படியே பூப்பதற்கு ரெடியா இருக்கு, ஆனா அதற்கு தண்ணீர் விடல அப்படின்னா அந்த மலர் காஞ்சு அப்படியே கொட்டிடும் இல்லையா, அந்த விதமான நிலை தான் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கு. ஒரே ஒரு துளியாவது நீர் பட்டால் அந்த செடிக்கு, அந்த செடி அந்த தண்ணீரை உட்கிரகித்து கொண்டு அந்த மொட்டு மலர்வதற்கும் அதிலிருந்து ஒரு விதமான அந்த ஃப்ராக்ரன்ஸ் வருவதற்கும் அந்த ஒரு துளி தண்ணீராகப்பட்டது எவ்வளவு உதவிகரமாக இருக்குமோ, அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில ஒரு வசந்தம், ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு வாசனை, ஒரு இன்பம், அதாவது ஒரு பாலைவனத்துல ஒரு 2 சொட்டு மழை பெய்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்து என் வாழ்க்கை சுகமாக இருக்காதா அப்படின்னு தினம்தோறும் சூரியன் வரும்போதெல்லாம் எப்படி இந்த உலகத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வருதோ அந்த மாதிரி இன்றைய தினமாவது அந்த சூரிய பகவான் என்னுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரமாட்டாரா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை. ஆனால் இதை 41 நாட்கள், ஒரு மண்டல காலம் இதை தீட்சையாக நாம் செய்ய வேண்டும். இதற்கு நாம் அனுசரிக்க வேண்டிய 2 கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை நீங்கள் நிச்சயமாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 1, பிரம்மச்சரியத்தை மேற்கொள்ள வேண்டும். 2வது அசைவத்தை தவிர்க்க வேண்டும். இந்த அசைவத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லும் போது நாங்க சாப்பிட மாட்டோங்க, ஆனா சமைக்கிறோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சமைத்தால் அதனுடைய வாசனை நம்முடைய மூக்கின் வழியாக உள் செல்லும் அல்லவா, அதனால அதுவும் கூடாது. அப்ப நாங்க என்னங்க பண்றது அப்படின்னா, நமக்கு நல்ல காலம் வரணும் அப்படின்னா சில கட்டுப்பாடுகள், சில நியமங்களை நாம அனுசரிக்க வேண்டும். என்னுடைய சிறு வயதுல என்னுடைய தமிழாசிரியர் ஒரு கதை சொல்லியிருப்பார். இது எல்லாருக்கும் தெரிந்த கதையாகத்தான் இருக்கும். ஒரு வழிபோக்கன் அப்படியே சென்று கொண்டிருக்கும் போது, முன்னெல்லாம் திண்ணைகள் கட்டி வைப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் அப்ப கிடையாது, நடந்துதான் செல்லணும். அப்படி செல்லும் போது கட்டு சாதம் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அப்படியாக ஒருவர் போயிருக்கிறார், அவருக்கு பசி ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பான மனைவி அவருக்கு கட்டு சாதத்தை கொடுத்திருக்கிறாங்க. அவர் ஒரு திண்ணையில அமர்ந்து அந்த கட்டு சாதத்தை பிரிக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப மாதிரி பீஸா, பர்கர், விதவிதமான உணவுகள் இருக்காது, தயிர் சாதம் தான். அந்த தயிர் சாதத்தை அவர் பிரிக்கிறார். அவர் சாப்பிடும் போது அவருடைய மூக்கிற்கு வாசனை வருது. அந்த வீட்டுக்காரம்மா, அதாவது அந்த வீட்டிற்கு சொந்தக்காரம்மா தாளிப்பு கொடுக்குறாங்க. அந்த தாளிப்பு, அந்த வாசனை ஜன்னல் வழியாக, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா கூரை வீடுகள்ல கரெக்டா அந்த சமையல் செய்கின்ற இடத்துல ஒரு ஜன்னலை வச்சிருப்பாங்க. எக்ஸாக்ட் ஃபேன் எல்லாம் அப்ப கிடையாது, இப்ப இருக்கிற மாதிரி சிம்னி எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதன் வழியாக அந்த தாளிப்பு வாசனை இவருடைய மூக்கிற்கு வந்ததாம். அதை அவர் சுவாசித்து கொண்டே அவருடைய தயிர் சாதத்தை சாப்பிட்டு விட்டாராம். இப்ப நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, அசைவம் நாங்க சாப்பிட மாட்டோம், சமைக்கலாமா என்ற கேள்விக்கு உங்களுக்கே பதில் கிடைச்சிருக்கும். அப்ப அதை நாம பண்ணக்கூடாது. இப்படி நாம இருந்து இப்போ பெண்களுக்கு வருகின்ற இடையூறுகள் 4 நாட்கள் கழித்து 5வது நாளிலிருந்து அப்படியே கணக்கு பண்ணிக்கலாம். இதை தவிர வேற எந்த பிரேக்கும் வரக்கூடாது. ஊருக்கு போயிட்டு 2 நாள் விட்டு போச்சு அப்படின்னா முதல்ல இருந்துதான் நாம செய்யணும். இவ்வளவு பீடிகை கொடுக்குறீங்களே, கவிஞர் மாதிரி இத்தனை எக்ஸாம்பிள் இந்த வீடியோல நீங்க ஏன் கொடுக்குறீங்க தெரியல. ஆனா என்ன விஷயம் அப்படின்னு நீங்க எல்லாரும் கேக்குறீங்க. ஒன்னும் கிடையாதுங்க. 41 நாட்கள் தினம்தோறும் காலையில நவகிரகங்கள் கிட்ட செல்லணும். 9 தீபங்கள் ஏத்தணும். அந்த தீபங்கள், அதனுடைய அந்த ஜுவாலை இருக்கு இல்லையா, அது கிழக்கு நோக்கிதான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய அந்த தேவதா மூர்த்திக்கு அந்த அனல் படக்கூடாது.
அந்த மாதிரி நாம ஏத்தணும். அப்படி இல்லைன்னா சூரிய பகவான் கிட்ட வரிசையா வந்து நீங்க 9 தீபங்கள் ஏத்திடுங்க. கிழக்கு நோக்கி தான் இருக்கணும். இப்போ நாம 9 தீபம் ஏத்திட்டோம். எந்த எண்ணெய்? எள்ளெண்ணெய் விட்டு ஏத்தலாம். 9 தீபம் ஏத்திட்டோம். தினம்தோறும் காலையா மாலையா? காலையில் செய்வதுதான் அதாவது நவக்கிரகங்களுக்கு சிறந்தது. மாலையில செய்யலாமா அப்படின்னு கேட்டா செய்யக்கூடாதுதான். ஆனால் முடியாதுங்க, நாங்க வேலைக்கு காலையில 6க்கு 7க்கெல்லாம் போயிடுறோம் அப்படின்னு கேட்டா 5 மணிக்குள்ள நீங்க வந்து செய்யுங்க. ஆனா காலையில செய்வதுதான் சிறப்பு. இப்ப வந்து அந்த நவக்கிரகங்கள் கிட்ட போனோம், 9 தீபம் ஏத்தணும், கிழக்கு முகமாக ஏத்தணும். 41 நாட்கள் நாம வந்து செய்யறோம். 41 பிரதட்சணம் செய்யணும். ஒவ்வொரு நாளும் 41 பிரதட்சணம். நவக்கிரகங்கள் ரொம்ப சின்னதா தான் இருக்கும் அதனுடைய அந்த சுற்று வட்டம். அதனால சீக்கிரமா ஒரு 10 நிமிஷத்திலேயே 41 பிரதட்சணம் செஞ்சுடலாம். செஞ்சுட்டு வெளியில வரும்போது நீங்க வந்து கோமாதாவிற்கு கிராசம் கொடுக்கணும். அதாவது புற்கள் வந்து கொடுக்கணும். புற்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள், இதை வந்து கோமாதாவிற்கு கொடுக்கலாம். நாங்க கோமாதாக்கு எங்க போறது, காய்கறிகளுக்கு எங்க போறது அப்படின்னா, கோவிலுக்கு போகும்போதே காய்கறிகளை கையில பிடிச்சிட்டு போங்க. வருகின்ற வழியில எங்கேயோ கோமாதா இருக்கும், நீங்க வந்து கொடுத்துடுங்க. இப்படி 41 நாட்கள் செய்யும் போது நம்மை பிடித்து ஆட்டுகின்ற அந்த கொடுமையான கஷ்டம் அப்படின்னா எதை நாங்க எடுத்துக்கிறது அப்படின்னா, இப்போ வேலை வந்து ட்ரை பண்ணுவாங்க, வேலையே கிடைக்காது. கடன் அடைக்கணும்னு நினைப்பாங்க. அதற்கு உண்டான பணமே வராது. தோ வந்துடுச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ள அந்த வாசக்கால் மேல பணம் வர மாதிரி இருக்கும், அப்படியே பின்னாடி போயிடும் 10 கிலோமீட்டர். இந்த மாதிரியான கஷ்டங்களோடு அவஸ்தைப்படுபவர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. நிச்சயமா வாழ்க்கையில ஒரு வசந்தம் என்பது வீசும். வெயில் காலமாகிய இந்த நேரத்துல நாம வந்து கிட்டத்தட்ட மூணார் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனா நம்முடைய மனம் எவ்வளவு ஆனந்தப்படுமோ அதை விட 100 மடங்கு உங்களுடைய வாழ்க்கை ஆனந்தமாக மாறும் இந்த ஒரு பரிகாரம் செய்வதின் மூலமாக. பரிகாரங்கள், தீபம் ஏற்றுவது நமக்கு தெரியும், நவக்கிரகங்கள் தெரியும். ஆனால் அதை முறைப்படி எப்படி நாம செய்யணும் அப்படின்றதுதான் பரிகாரங்களே. இந்த பரிகாரங்கள் நம்மை எப்படி சரி செய்யும், நம்முடைய வேண்டுதலை எப்படி சரி செய்யும் அப்படின்னா, நம்முடைய வேண்டுதல் அதை நாம மனசுல நினைச்சுப்போம். அந்த பரிகாரத்தை தொடர்ந்து நாம செய்ய 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 செய்ய, அதாவது இப்போ இது வந்து பிரதட்சணம் இல்லையா, அந்த தீபம் ஏத்த 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 சுத்த 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 அது வந்து நமக்கு நல்ல ஒரு பலன்களை அந்த கிரகங்களாகப்பட்டது நமக்கு கொடுக்கும். இப்படிதான் நாம் செய்கின்ற வேலை, அதாவது வினையாகப்பட்டது நமக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால பரிகாரங்கள் செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். இந்த ஒரு பரிகாரம் ரொம்பவே அற்புதமான ஒரு பரிகாரம். தினம்தோறும் புது அகல்ல தான் ஏத்தனமானா கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அகல்லையே 2 திரி ஒன்றா போட்டு நீங்க ஏத்தினா போதும். இப்படியாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வாழ்க்கையில நிச்சயமாக வசந்தம் வீசும். இந்த வீடியோக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நன்றி, வணக்கம். மகா பெரியவா.